மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்கிற கர்நாடக அரசின் பிடிவாதமான போக்கு மலினமான அரசியலுக்கே அடித்தளமிடும். இதை அதே வடிவத்திலான மலின அரசியல் மூலமாக எதிர்ப்பதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக அழுத்தமாக தமிழக அரசு உரிய கடமைகளை செய்து வருகிறது. தமிழக அரசின் முயற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றிலே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நலன்களை மேம்படுத்துகிற சட்டம், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் 2024 என்கிற பெயரிலே நம்முடைய சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்திய, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மைய அரசிலே இருந்தபோது அறிமுகப்படுத்திய இந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததை சுட்டிக்காட்டி அண்டை மாநிலங்களில் ஆய்வு நடத்தி பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய சட்டம் வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம். எங்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்திற்கான சட்டத்தை இன்று நிறைவேற்றியிருக்கிறது. மாண்புமை முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.